கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் 6ஆம் மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து நம்மை ஒரு தீங்கும் அணுகாதபடி காத்து வந்திருக்கிறார். இந்த 6ஆம் மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருவாரோ என்று நான் காத்திருந்தேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 48:16. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் ஆனவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு, நம்முடைய ஆவிக்குரிய ஜேக்கப், ஸ்பிரிச்சுவல் ஜேக்கப், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாகிய ஆவிக்குரிய யாக்கோபு தனது 2 பேரப்பிள்ளைகளையும் இவ்வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். பாருங்கள், நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து மனிதர்களை உண்டாக்கி அவர் ஆசீர்வதிக்கும் போது கூட சொன்னார், நீங்கள் பலுகி பெருக கடவீர்கள் என்றார். பலுகி பெருக கடவீர்கள். பலுகி என்றால் கனிதந்து பெருகுங்கள் என்றார். உலகம் நம்மை சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர். ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை சிறுபான்மையினராக வைக்க விரும்பவில்லை. அவர் நம்மை பலுகி பெருகுங்கள் என்றுதான் ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தின் ஜூன் 2026ஆம் மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பெருகுகிறவர்கள் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு இருக்கிறது போல அல்ல, இனி நாம் பெருகுவோம். பலுகி பெருக வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய வாயிலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் இனி அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் நாங்கள் பெருகுகிறவர்கள். எங்கள் குடும்பம் பெருகும், எங்கள் சபை பெருகும், எங்களுக்கு தேவன் கொடுத்த ஆத்துமாக்கள் பெருகுவார்கள் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக இந்த ஜூன் 2026ஆம் ஆண்டு உங்களை இந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி இவர்கள் பூமியிலே மிகுதியாய் பெருக கடவர்கள் என்ற வாக்குப்படியே கர்த்தர் இவர்களை, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உங்களோடு இருந்து தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண கடவர். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.